நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த பகுதி, அடே அப்பா, இவ்வளவு தூரமா வந்து விட்டோம் என்று ஆச்சரியப்படும் கடலாகிவிடும். மயிலாப்பூர் வரை கடலுக்குள் வந்துவிடும். அதேபோல் சாந்தோம் கோவில் எங்கு இருக்கிறது என்றே தெரியாமல் போகும். நாகூர் கடல் கொள்ளும். அதே சமயம் நீங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் இந்த இடத்திலிருந்து நேராக 15 மைல் தொலைவினில் அழகான நாகரிகமான ஒரு கிராமம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கும் ஒரு காலத்தில் கூட்டங்கள், கோலாகலங்கள், கொண்டாட்டங்கள், கூத்துக்கள் நடந்தது. அவர்கள் பேசிய மொழி உருது. கிட்டத்தட்ட நவ நாகரிகமாக வாழ்ந்தார்கள். ஒரு சமயத்தில் கலோக்கியா கண்காட்ட கடல் கொண்டது. தூத்துக்குடி இன்னும் விரிவடையும். தோமா கட்டிய ஆலயம் ஒன்று வெளிவரும். அதை சிதையாமல் பாதுகாக்கிறார் அன்னை மீனாட்சி. கரும்ஷியா காலத்து அதிசய காலம் காட்டி இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் ஜீசஸ் சிலுவையில் அறையுண்ட சிலை ஒன்று உள்ளது. இந்த சிலையின் அழகு என்னவென்றால், எங்கிருந்து பார்த்தாலும் ஜீசஸ் நம்மை பார்ப்பது போல் இருக்கும். இரவில் இந்த சிலையோடு தனியாக இருப்போருக்கு 1000 பொன் பரிசு என்று மன்னன் கூறியிருந்ததால் எந்நேரமும் காற்றில் முடிகள் ஆடும். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ள ஆலயம் முழுக்க சலவை கற்களால் ஆலயமும் வெளிப்படும்.